எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஒரு 75 ஆண்டு ஆண்ட கட்சி திமுக, ஒரு 50 ஆண்டு ஆண்ட கட்சி அதிமுக, அவங்களெல்லாம் ஒரு ஜாம்பவான்கள் மாதிரி அவங்கெல்லாம் வந்து தோக்கடிச்சிட்டு இப்போ வந்து விஜய் வந்து ஜெயிச்சிருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவரோட முதல் மாநாட்டில் நான் வந்து பயணித்தோம், நாங்களாம் போயிட்டு. இப்போ அவர் பதவி இருக்கும்போது நாங்கள் இங்கே வந்து அவரை பார்க்குறது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இனிதான் உண்மையான திமுகவை பார்க்க போகிறீங்கன்னு ஜூலி சொல்கிறாங்க. ஜூலி அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க. அவங்க சொல்லிவிட்டு ஆள் அட்ரஸ் காணாமல் போயிடுவாங்க. நம்ம வந்து இனிமேல் எப்படி விஜய் வந்து இந்த நாட்டை வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறாருன்ட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் நிறைய சில கோப்புகள்லாம் கையெழுத்திட்டுருக்காரு. ஸோ அது நடைமுறைக்கு வரணும். இன்னும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அது வந்து அது என்ன சொல்லியிருக்காருன்னா, கஜானா என்ன நிலைமையில் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடுறேன். அது மூலமாக நீங்கள் தமிழ்நாடோட இது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா நான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சி 8% 4% ஓட்டு வாங்கியிருக்கு. அவர் வந்து சாட்டை வந்து அவர் வாயால் தான் அந்த பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிச்சுன்னு நான் நம்புகிறேன். இப்போ இது தேர்தலுக்கு முந்தைய பேச்சு வேற, இப்போ அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா அவருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி வாடா விஜய் போடா விஜய் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுலேயே ஒரு மாற்றம் தெரியும்ல. அதே மாதிரி தான் தமிழகமும், இதுக்கு முந்தைய தமிழகம் பிந்தைய தமிழகம்னு ஒரு மாற்றம் வரும்னு நாங்களாம் நம்புகிறோம் மக்கள் எல்லாரும்.